பொங்கல் வந்துருச்சு. இப்போ அதுக்கு பொங்கல் வந்தால் என்ன பண்ணுவோம், முதல் நாள் காப்பு கட்டு கட்டுவோம். ஆனால் ஆவாரம் தலை வளைக்கிறதுக்கு வந்து நம்ம இது என்ன கடை வரையாது தெரியல. அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்துருக்குறோம். இங்கேருந்து கீழே ஃபுல்லாக ஒரு 100 ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து கரண்ட்டு தான். நம்ம தலையை போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம போகிற ரோடு இப்படி இருக்குது. இது போயிட்டு நம்ம தலை ஒடிச்சுட்டு போகலாம். அப்படியே இது மட்டும் பண்ணிட்டு வரையா ஸ்டாப் வந்துகிட்டே இருக்கிற பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்கேருந்து இப்போ 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டோம். ஆனால் ஒரே ஆவாரம் தலை கிடையாது. இந்த வருஷம் மழை இல்லாததுனால தலையே இல்லை. ஆனால் இங்கே எல்லாமே பார்க்கலாம். பார்த்தீங்களா அந்த வழி எப்படி இருக்குது பார்த்தியா? இதெல்லாம் நம்ம ஆனால் வந்து போகல என்ன தெரியும் பண்ணோம், கல் வச்சுட்டு போயிடணும், எல்லாம் இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு போயிடணும். வரக்கெல்லாம் வழி தெரியாது நமக்கு. இது உள்ளே பூந்துட்டோம்னா நம்ம வரதுக்கு அந்த பனை மரம் தான் கணக்கு. இது அந்த பனை மரத்தை நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். இங்கே பாரு, இங்கே பார்த்தீங்களா இந்த மாரி வந்து ஊடு கட்டி வச்சுட்டு போவாங்க. எதுக்குன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகணும்னா இந்த மாதிரி வந்து மலை மாரி கட்டி வச்சுட்டு போனாங்களா சீக்கிரம் கல்யாணம் ஆயிருமாம்மா. இது ஒரு ஐதீகம் இந்த பக்கம். இது வரைக்கும் ஆவாரந்தால் ஒடிக்கல. இது பார்த்தீங்கன்னா பாறை, இதில் வந்து பாலி இருக்குது. இது கோயிலுக்கு தண்ணி எடுக்கிற இடம். எங்கேயும் சுற்றி தண்ணி கிடையாது. தண்ணி குடிக்கணும்னா இங்கே மட்டும்தான் வரணும். நீங்களாம் இந்த மாதிரி ஆவாரந்தால் ஒடிக்கிறதுக்கு கடையில் காசு கொடுத்து வாங்குவீங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒடிச்சிட்டு போகணும்? இந்த கடையில் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இங்கே வந்து மாரி வந்து ஒடிக்கிறது கிடையாது. எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம இருக்கிறதுல தண்ணி பார்த்தீங்களா, இந்த தண்ணி குடிக்க மாட்டாங்க, தேங்கி இருக்குது. தண்ணி உள்ளே பாருங்கள், சுத்தமாக இருக்குது தண்ணி. கோயிலுக்கு பொங்க வைக்கிறதுக்கு தண்ணி இதுலேருந்து தான் எடுத்து கொண்டு போய் பொங்க வைப்பாங்க. ஆனால் தண்ணி மழை பெய்ஞ்சு நல்லா ஃபுல்லாக தேங்கி இருக்கும். எவ்வளோ வெய்ய காலம் வந்தாலுமே இங்கே தண்ணி குறையவே குறையாது. இதில் தண்ணி இருந்தே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சாமி இருக்குது. நமக்கு இது போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போயிடலாம். நம்ம தலை ஒடிக்கிறதுக்கு போகிற மாதிரி சாமி கும்பிட்டு போயிடலாம். நம்ம தலை ஒடிக்கிற இடத்த காட்டுறோம் பாருங்க. இங்கே வா, மேலே இடம். இருட்டா எவரை எங்கே போகிற இங்கே பார்த்தீங்களா சுற்றி இது எல்லாமே வந்து கரெக்டு தான். இங்கே எல்லாம் இந்த பக்கம் போய் தேடணும்னால எங்கே தேடி அங்கங்கே 1-2 வீடு தான் இருக்குது. இந்தமாரி இடம்லாம் உங்கள் ஏரியாவில் எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக சங்ககிரி மலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலையே இல்லை, ஃபுல்லாக ஊடு தான். இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதுமாரி எல்லாம் பக்கம் மாரி வழி எல்லா பக்கமும் தடை இருக்கும். நான் ஏன் அந்தமாரி ஆஃப் கால் டவுசராக வந்துருக்க தெரியுமா? இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த புல் இருக்குது பார்த்தியா, இது எல்லா பக்கமும் ஏறிக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுனா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எரிச்சே போடலாம், பேண்டை போட்டு அது எரிச்சுக்குள்ள போடலாம், மட்டும் இதை பிடுங்க முடியாது, குத்திக்கிட்டே இருக்கும். ஒரு வழியாக நம்ம வந்து உள்ளே காட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் ஆவாரந்தால ஒன்றுக்கெல்லாம் கண்ணிலே தென்படலை. பார்க்கலாம் இதுதானே. ஆனால் கண்டிப்பாக இங்கே இருக்கும், இங்கே தலை இருந்திருக்கும். இந்த பொங்கலுக்குன்னா 2 நாள் தான் இருக்கிறதுனால எல்லாம் இந்த வியாபாரத்துக்கு போகிறாங்க பார்த்தியா, அவங்கெல்லாம் சுற்றி உடச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம இன்னும் கடைசியாக காட்டுக்குள்ளே போனோம் கிடைக்கும். நம்ம இந்த பக்கம் போகலாம், வருஷம் இந்த பக்கம் தான் போவோம். தெரிஞ்ச வழி தான். பாருங்கள் மலை மாடெலாம் இருக்குது. அங்கே கப்பாத்தி கிளி செடிகளாக இருக்குது. தலை இருக்குதா ஃபஸ்ட்டு தலை? ஆவாரம் தலையை ஃபஸ்ட்டு தலையை பார்த்தாச்சு. இது சப்பாத்தி கல்லி செடி. இது நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க சப்பாத்தி கல்லி. ஆனால் பழம் எதுவும் இல்லை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு தலை ஆவாரம் தலை பூவாகவே கிடச்சிருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இது ஆவாரம் பூ செடி தான். ஆனால் வந்து தண்ணி இல்லாமல் எல்லாமே காஞ்சி போச்சு. இந்த பூ யாரும் பொறிக்க மாட்டாங்க. கடைசியாக வருவாங்க பார்த்தியா, அந்த காப்பு கட்டு கட்டுற அன்னைக்கு காலையில் வருவாங்க. அவங்க மட்டும்தான் அந்த பூ பொறிச்சிட்டு போவாங்க. நம்ம வரணும் இந்தமாரி பூவாகிறது தான் பார்த்து பறிப்போம். இது பார்த்தீங்களா, இது ஆவாரம் பூ செடி கிடையாது. ஆவாரம் பூ செடி மாரி இருக்கும். ஒரு சிலர் எதையும் நினச்சி பொறிச்சிட்டு போயிடுவாங்க. இது ஆவாரம் செடி கிடையாது. இது வந்து புரசங்குச்சும்பாங்க. இது வந்து கோழிக்கெல்லாம் பேர் இருந்துச்சுன்னா இதை கொண்டு போய் வச்சிங்கன்னா வச்சுங்க, எல்லாம் இது வந்து இது மேலே ஏறிக்கும். அடுத்தது ஒரு செடி பார்த்தாச்சு. என்ன தரையா பூ நான் ஆகுமா? பார்த்தீங்கன்னா இந்தமாரி பூ வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போகிறோம். இதே இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு, இதே 14ஆம் தேதி வரைக்கும் என்ன தெரியும் பண்ணுவாங்க, இந்த தலையை கூட வந்து எடுத்துகிட்டு போவாங்க. வேறு வழி இல்லை, நம்ம முன்னாடியே வரதுனால பூவாக பார்த்து எடுக்கிறோம். அப்படி உள்ளே போகலாம்பாங்க. இன்னும் நிறையா தூரம் இருக்குது. நம்ம எல்லாம் போய் பார்த்துட்டு
எவ்வளோ தலை உடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இதே நமக்கு போதும். ஆனால் நம்ம இந்த கரெக்டுக்கு வந்திருக்கிற இந்த வீடியோ போட்டோம்னு வச்சுக்க, உடனே பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரரு அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கெல்லாம் தலை கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்களா சப்பாத்தி செடி அங்கே பச்சையாக இருந்துச்சு, இங்கே சப்பாத்தி செடி இருக்குது, பெரிய செடியாக இருக்குது, பழம் பழுத்துக்குச்சு. நம்ம பழம் நல்லா இருக்குன்னு நினச்சி வந்து பார்த்தோம். ஆனால் இந்த கரெக்டில் இருக்கிற அந்த எலி குருவி எல்லாம் இந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்றதுங்க. நமக்கு பழம் எதுவுமே நல்லா இல்லை. சரி போகலாம், வேறு எங்கேயாவது பழம் நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்த வேலையை பார்க்கலாம், தலை ஒடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதான் இருந்தாலும் இப்போ தான் பிஞ்சு. இது யாரும் ஒடிச்சிருக்கிறாங்க தெரியா எங்கள் பார்த்தியா? இதெல்லாம் நமக்கு முன்னாடி இந்த ஒடிச்சிட்டு இதெல்லாம் வேணாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு தேவையான தலையை ஒடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டேன். நான் என் கூட வந்தோன்னா காணோம். நானும் சுற்றி தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்கவே முடியல. சொல்லியிருக்கிறேன் எங்கே போனாலும் கரெக்டாக இந்த இடத்துக்கே வந்துடுன்னு சொல்லியிருக்கிறேன். மரம் அந்த மரம் தான் அவன் வந்து அவனுக்கு கணக்கு சொல்லிட்டு போயிருக்கான். அந்த மரத்தை பார்த்தா இங்கே இருந்தால் அந்த பாறைக்கு வந்துடணும். 2 மணி நேரம் ஆச்சு தலையெல்லாம் போட்டு சேர்த்திட்டு இங்கே வந்தாச்சு. செம்மையாக காற்றடிக்குது, தண்ணி தாகமாக இருக்குது, ஒன்றும் முடியல. இதே இப்போலாம் வந்து ஒரு நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு 10 பேர் வருவோம், இழந்த காப்பூருக்கு போவோம். இப்போ 2 பேர் தான் வந்திருக்கிறோம், யாரும் வரல. அவங்களுக்கு சேர்த்தி நம்ம தலை ஒடிச்சு வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ தலை ஒடிச்சிருக்கோம்னா. இதே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒடிச்சா போதும். மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் 500 ரூபாய்க்கு 500 1000 ரூபாய்க்கு விற்றுலாம். நம்ம வந்து அதுக்காக வரல, வருஷம் வந்து ஒடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு இங்கேயே ஒடிச்சிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம். தண்ணி பார்த்தீங்களா இல்லை, ஆனால் தண்ணி ரொம்ப நாள் தேங்கி இருக்குது. ஆனால் தண்ணி குடிக்க முடியாது. சரி நானும் பார்க்குறேன். நான் நம்ம மீட்டிங் பாயிண்டில் இங்கே உட்காந்துருக்கிறேன். அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம். மறுபடியும் இங்கே இது வரைக்கும் வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம வந்த வழி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சத்தியமாக தெரியல. போகணும், 2 பேரும் சேர்ந்து தான் போகணும். இவ்வளோ நேரம் ஒருத்தனை காணோம்னு தேடிட்டு இருந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சாச்சு. வந்துட்டு அவனே எங்கள் இடத்த கண்டுபிடிச்சி அவ்வளோதான் பொறிச்சு முடிச்சாச்சு. இது அவன் அந்த வீடியோ எடுக்கிற வந்து இது எந்த இப்போ வந்து போகிறான். ஆனால் போகிறதுக்கான வழிக்குன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்களா நமக்கு அந்த ஒத்த பணமாக இருக்குது பார்த்தியா, இப்போ அங்கே போகணும். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், தண்ணி கொண்டு வரல. சரியான தண்ணி தாகம். ஃபஸ்ட்டு நம்ம சீக்கிரம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கணும். இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும். நடந்துட்டு போய் சேரும் வீட்டுக்கு. நம்ம ஒரு வழியாக நம்ம இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இதுதான் நம்ம வந்த இடம். வந்துட்டோம், தலை ஒடிச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு போகிறதா வேலை. இந்தமாரி நீங்கள் எத்தனை வாட்டி ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? வந்து தலை ஒடிக்கு போகிறது, இந்தமாதிரி ட்ரெக்கிங் போகிறது, இதெல்லாம் வருஷத்துக்கு நம்ம ஒரு நாள் பண்ணுறது. இது நம்ம வந்து கடையில் 100 ரூபா கொடுத்தோம்னா தலை கொடுத்துருவாங்க. 100 ரூபாய்க்கு பார்த்தா தரமாட்டாங்க. 100 ரூபாய்க்கு நமக்கு தலை வீட்டில் கட்டுற அளவுக்கு தலை கொடுத்துருவாங்க. நம்ம என்ன வீட்டில் 3 தலை வைப்போம், அவ்வளோதான், அதுக்கு மேலே வைக்க மாட்டோம். ஆனால் இந்தமாரி வந்து வாழ்க்கையில் ஒரு நாளாவது வந்து வருஷத்தில் ஒரு நாளாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒடிச்சிட்டு போகணும். இது மேலே இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பாய்.